அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் நாம் விடுதலை அடைய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட்டார். பஸ்கா என்று நாம் குறிப்பிடும் பொழுது எகிப்திலே ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டது. அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு வரும் பொழுது ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டது. அந்த பஸ்காவுக்கு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி வருவதை அதற்கு ஒப்பிட்டு அங்கு அடிக்கப்பட்ட பஸ்காவுக்கு இவரை ஒப்பு கொடுத்து இவரே ஒரு பஸ்கா என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மரண கட்டளைகளை நிறைவேற்ற எத்தனையோ வழிகள் இருந்தும் இயேசு கிறிஸ்துவே கொடூரமானதும் அவமான சின்னதுமான சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதற்கு எந்த விதமான இது டவுட்டும் சந்தேகமும் கிடையாது. மார்க் 15:22-28 வரை வாசிப்பீர்களே. ஆனால் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்வரை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இங்கு எப்படி அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் வெளியே வரும் பொழுது பஸ்கா அடிக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கு பஸ்கா அடிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். இந்த பஸ்கா சிலுவையிலே அடிக்கப்பட்டு எப்படி அந்த எகிப்திலே பஸ்காவினுடைய இரத்தம் எடுத்து பூசப்பட்டதோ அதே மாதிரி இவருடைய இரத்தமும் பூமியிலே வழியப்பட்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் விடுதலை அளித்தார் என்பதின் கருத்தாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்கு விடுதலையாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். இதை தெளிவுபடுத்த 1 கொரிந்தியர் 5:7 இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து பிடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு ஒரு பஸ்கா, அதாவது பாவத்திற்காக அடிமையிலிருந்து நம்ம விடுவிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இதை யோவான் 1:29 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அடிக்கப்படக்கூடிய தேவனுடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் வருகிறார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக வருகிற ஒரு பஸ்காவாக அவர் இருக்கிறார். இனி பஸ்கா பலியிடுவதற்கான வழிமுறைகளை காரணங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். எப்படி அந்த வழிமுறைகள் இருக்கிறது என்பதை உபாகமம் 16:1-7 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பம் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும்
உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் இரா முழுதும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, அதே மாதிரி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து சிலுவையில் பஸ்கா பலியான பொழுது உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி ஜீவனுக்கு நேராக உன்னை வழி நடத்தினார். அது ஒன்று. அடுத்ததாக கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாக ஆடு மாடுகளை பலியிடுவாங்க. கண்ட இடத்திலே நாம் பஸ்கா பலியிட முடியாது. அப்படி பலியிடுகிறவர்களை பஸ்கா என்று சொல்ல மாட்டோம். கர்த்தர் தமது நாமம் அவர் தெரிந்து கொள்ள இடத்தில்தான் அந்த பஸ்கா பலியிட வேண்டும். அங்கு ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய வீட்டிலே பஸ்காவை பலியிட வேண்டும் என்று அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார். அதே மாதிரியாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பஸ்காவாக மரிக்க வேண்டும் என்று அவர் சிலுவையை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, நீ எகிப்திலிருந்து சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். இது ஒரு அந்த இஸ்ரவேலருக்கு சொன்னது. இதை நாம் அதிகமாக யாருமே கடைபிடிப்பதில்லை. இனி நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடிக்க வேண்டும். அது சாயங்காலம் பஸ்காவை அடித்து கொண்டு பொரித்து எடுத்து சாப்பிட்டு ஒன்றும் மீதி இல்லாமல் சாப்பிட்டு நாம் கிளம்ப வேண்டும், எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். இப்படித்தான் அங்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரியாக இயேசு கிறிஸ்துவும் சாயங்காலத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாக அடிக்கப்பட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற்காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. எந்த இடத்திலே தேவன் அங்கீகரித்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் பஸ்காவை அடிக்க வேண்டுமென்று தெளிவாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவரவருடைய வீட்டிலே எகிப்திலே அடித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே சிலுவையிலே எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எகிப்திலிருந்து அடுத்ததாக இந்த வசனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியங்களை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த 4-5 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பஸ்காவை இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு அதை சற்று விரிவாக பார்க்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையும்படி பஸ்கா அடிக்கப்பட்டது. இது அதுபோல பாவத்திலிருந்து விடுதலையாகும்படிக்கு இந்த பஸ்கா சிலுவையிலே அடிக்கப்பட்டது. எபிரேயர் 2:14-15 வாசிப்பீர்களே. ஆனால் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இது தெளிவாக தெரியும். இதிலிருந்து அவரும் நம்மதை போலவே மனிதர்களைப் போல அவர் இரத்தமும் மாம்சமும் உடையவரானார். அவர் ஒரு மனிதராகி மனிதர்கள் எப்படி பாவத்திற்காக சிலுவையிலே அவனவன் பாவத்திற்காக அவன் மரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடி எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். அப்படி அவர் சிலுவையிலே ஒரு ஆட்டுக்குட்டியாக தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். இது அதிலிருந்து அவர் நமக்காக மரித்தார். தேவன் அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியம், தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலேயே பஸ்கா அடிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலேயே சிலுவையில் கொல்லப்பட்டார். இந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை வேதம் நீங்கள் வாசிக்கலாம்.
கர்த்தருடைய பலி செலுத்த தேவன் தெரிந்து கொண்ட இடம் எருசலேமில் உள்ள கல்வாரி என்ற இடம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த இடம்தான் அது. அது மட்டுமின்றி அந்த மோரியா மலையிலே இருக்கிறது. மோரியா மலையிலே இதுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர் பலி கொடுக்கப்பட்டதும் மோரியா இடம்தான், மலைதான். ஓர்னாவின் களமும் சாலோமன் கட்டிய ஆலயத்தின் அந்த பரிசுத்த ஸ்தலமும் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த சிலுவை மரணம் நிகழ்ந்தது. இவை நான் சொல்லுகிறவைகளையெல்லாம் உற்று பார்ப்பதற்காக வேண்டுமானால் ஆதியாகமம் 22:2, 2 நாளாகமம் 3:1, எபிரேயர் 13:12, யோவான் 19:20 இவைகளையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்து நீங்கள் பொருத்தி பார்ப்பீர்களேயானால் இந்த இடங்களெல்லாம் ஒரே இடம். இயேசு கிறிஸ்து அது எப்படி ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்குவதற்காக பலிபீடம் கட்டினானோ அதே மோரியா மலையிலே அந்த இடத்திலேயே கல்வாரி அந்த சிலுவை இருந்த இடமும் யோர்னாவின் களம், அதிலே யோர்னாவின் களத்திலே யார் நம்ம தாவீது தேவனுக்காக பலி கொடுத்த இடம், சாலோமன் ஆலயம் கட்டிய இடம், அதில் இருக்கக்கூடிய பரிசுத்த அவைகளும் எல்லா இடமும் ஒன்றாக இருப்பதாக நாம் அதில் வாசிக்கிறோம். இனி குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்து கொண்டு போடப்பட்டார். அதாவது அது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளில் ஒருவராக அவர் கருதப்பட்டார் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கும். இனி தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த இடம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அதற்குள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னேன், நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். இனி பஸ்கா அடிக்கப்பட்ட நேரம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என்று நாம் வாசித்தோம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாக நீ பஸ்காவை அடித்து சாப்பிடணும். லூக்கா 28:44-46 வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் ஆவியை ஒப்பு கொடுத்த நேரம் எப்பொழுது 9ஆம் மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சாயங்காலம் 6 மணிக்கு அவருடைய 3 மணியிலிருந்து 6 மணி வரை இருளாக இருந்தது. அந்த பிறகு அநேக காரியங்கள் நடந்தது. திரைச்சீலைகள் 2ஆக கிழிந்தன. இவைகளெல்லாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் நடந்தது. ஆகையினால் அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட நேரமும் இவர் அடிக்கப்பட்ட நேரமும் சரியாக இருந்தது. பாவ நிவாரத்திற்கென்று பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வரப்பட்ட இரத்தம் சிந்திய ஆட்டுக்குட்டி பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அதனுடைய மாமிசம் சுட்டரிக்கப்பட்டது. எந்த ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பாவ நிவாரணத்திற்காக பரிசுத்த ஆலயத்து ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்படுகிறதோ அந்த ஆட்டினுடைய சரீரம் வெளியே கொண்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் அங்கு அது எரிக்க சாம்பலாக்கப்பட்டது. இதை நீங்கள் எபிரேயர் 13:11-12 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறமே சுட்டெரிக்கப்படும். அந்த படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அங்கு உடல்கள் பாளையத்திற்கு புறம்பாகவே சுட்டரிக்கப்படும். ஆனால் இவரது சுட்டரிக்கப்படவில்லை. இவர் முறையின்படியே அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இவருடைய உயிர் போய் இவர் அந்த
அந்த இடத்திலிருந்து பாளையத்துக்கு உள்ளாக அவர் கொண்டு வரப்படவே இல்லை. அவருடைய உடல், அவருடைய எல்லா காரியங்களும் அந்த பாளையத்திற்கு, அதாவது ஊருக்கு வெளியாகவே நடந்தது. ஆகையால் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பஸ்காவையும், எகிப்தில் அடிக்கப்பட்ட பஸ்காவையும், இது எருசலேமிலே கல்வாரியில் அடிக்கப்பட்ட பஸ்காவையும் கம்பேர் பண்ணி பார்த்தால் அது எப்படி ஒரு பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறப்பட்டதற்காக அடிக்கப்பட்டதோ அதே மாதிரி இது பாவத்திலிருந்து வெளியேறப்பட்டதற்காக அடிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இனி அடிக்கப்பட்ட பஸ்கா புளிப்பில்லாத அப்பத்துடன் புசிக்க வேண்டும். அதாவது பஸ்காவின் சரீரத்திலிருந்து இது ஒரு சத்தியம் வெளியே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பஸ்கா அடிக்கப்பட்டு அது உணவாக உட்கொள்ளப்பட வேண்டும். அப்படி உட்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த பஸ்காவில் இரத்தமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் மாமிசத்தையும் அதன் உயிரையும் இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதியாகமம் 9:3-5 வரை வாசிப்பீர்களேயானால், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எதை நாம் சாப்பிடுகிறோமோ அதில் இரத்தமே இருக்கக்கூடாது. அதனால்தான் அந்த வெட்டப்பட்ட ஆட்டுடைய இரத்தம் கம்ப்ளீட்டாக பூமியிலே போயிட வேண்டும். அதன் உள்ளாக ஒரு இரத்தமும் இருக்கக்கூடாது. அந்த இரத்தத்தோடு நாம் அதை புசிக்குவது பாவம். இனி இரத்தம் பாவ நிவாரணத்திற்காக தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். லேவியராகமம் 17:11-12 வாசிப்பீர்களே. ஆனால் அதில் தேவன் அந்த பஸ்காவில் இருந்து வெளிகிற இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ நிவாரணம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். லேவியராகமம் 17:11-12. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இனி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தம் எல்லாவற்றையும் இழந்து மரித்தார். இதை நீங்கள் யோவான் 19:28-36 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தங்களை எல்லாம் சிந்தினார்? அவர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்பார்.
பக்கமாக இருந்தாலும் அவரை கூட்டிக் கொண்டு வரப்பட்ட இடம் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்திலே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வந்த பொழுது அவருடைய இரத்தம் அவருடைய அந்த சிலுவையினுடைய பாரத்தினாலே அவருடைய எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி தெளிவாகிறது என்றால், போர்சேகவன் ஈட்டி எடுத்து குத்திய பொழுது அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் அவர் உயிரோடு மறிக்காமல் இருந்திருப்பாரே, ஆனால் இரத்தம்தான் வந்திருக்கும். இரத்தமும் தண்ணீர் வந்ததினால் சயின்டிஃபிக் முறையிலே அவர் மரித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் யோவான் 19:28-36 வரை நீங்கள் வாசித்தீர்கள். அதன் பின்னாக சிலுவையில் அறையப்பட்டதன் நிமித்தம் பாரமான சிலுவையை தானே சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை அந்த கரடுமுரடான இடத்தில் 25 முதல் 30 நிமிடங்கள் சுமந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அந்த 20 நிமிடமும் அவர் ரத்தம் சொட்ட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். இதன் கூடாக அந்த முள்முடி ஒன்று அவர் தலையிலே வைக்கப்பட்டது. அதிலிருந்தும் இரத்தம் சிந்தப்பட்டது. எந்தெந்த வழிகளெல்லாம் அவர் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறப்பட்டது என்பதை சொல்லுகிறேன். மத்தேயு 27:4-24 வரை வாசிப்பீர்களேயானால், கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இயேசுவை வாரினால் அடித்தார்கள், இரத்தம் சிந்தியது. அவர் சிரசின் மேல் ஒரு முள்முடியை வைத்தார்கள், இரத்தம் சிந்தியது. அவர் வைத்திருந்த கோலால் அவர் தலையை அடித்தார்கள், இரத்தம் சிந்தியது. அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்து முள்முடியை வைத்து இவ்வளவும் இரத்தம் சிந்தக்கூடிய காரியமாக இருந்தது. அந்த இரத்தம் சிந்தக்கூடிய அந்த நிலையிலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பார், அல்லது ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைவாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு தூரம் அவர் சிலுவை எடுத்து நடந்த பொழுது அவர் உடம்பில் உள்ள எல்லா இரத்தமும் போய்விட்டது. கடைசியில் அவர் சிலுவையிலே அணிந்து அவர் மரித்த பிறகு பார்த்தால் உடம்பில் எந்தவித இரத்தமும் இல்லை, இரத்தம் தண்ணீருமாக வந்தது. ஆகவே அவர் எப்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அது அடிக்கப்பட்ட உடனே எல்லா இரத்தமும் போய் அது சாப்பிடும் பொழுது இரத்தத்தோடு சேர்ந்து நாம் சாப்பிடாமல் இருக்கிறோமோ, அதே மாதிரியாக இவருடைய சரீரத்திலிருந்து எல்லா இரத்தமும் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பாவத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும்
நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இங்கேயும் இரத்தம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர் மீட்கப்பட்டார். அவர் இரத்தம் சிந்தியதினால் அவர் மீட்கப்பட்டார். இரத்தம் சிந்தாமல் மரிக்கக்கூடிய எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படியானால் தான் அவர் இரத்தமில்லாத ஒரு பஸ்காவாக அவர் வெளிப்படுவார். இரத்தமில்லாத பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்டு சாப்பிடப்பட வேண்டும். ஏனென்றால் இரத்தமுள்ள பஸ்காவை சாப்பிட்டால் அது பாவமாகும். முடிப்பதற்கு முன்னால் எப்படி தேவன் தன் ஜனத்தை பஸ்காவை பலியாக கொடுத்து அடிமை சிறையிலிருந்து மீட்டாரோ அதே போல தன் சிருஷ்டிகளை அடிமையாக்கியிருந்த பிசாசனமிருந்து விடுதலை செய்ய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அவரை சிறைப்படுத்தினவரை எரியும் கந்தகத்திலே போட்டார். இவைகளை நாம் விசுவாசிக்கும்படி இயேசுதான் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்படுகிறார். இன்றும் இங்கு வெளிப்படுத்தல் 11:5 வாசித்து பார்ப்பீர்கள். ஏனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வருகிறார். அவர் அர்மகதோன் யுத்தத்தில் ரத்தம் சிந்திய உடைகளை எழுதி சொல்கிறார். சாத்தான் கடைசி வரையும் மரிக்க வரைக்கும் அவர் சாத்தானை கந்தகத்திய அக்னியிலே போடும் வரைக்கும் அவர் ரத்தம் தொழுந்தவராகவே இருந்தார். இப்படியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான பிதாவை, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் அது நடத்தும் ஆவியானவரே, உமது மகனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்து அவரை சிலுவையிலே அடித்து அவரை ரத்தம் சிந்த வைத்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல நடத்தி எங்களுக்கு அந்த பாவ நிவாரணம் முறையாக கொடுக்கப்பட்டது என்பதை நீர் செய்து முடித்தீர். இந்த உம்முடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவ ஒரு பஸ்காவாகவே எண்ணி நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அவரை விசுவாசிப்பவர்களாகவும் இருக்கும்படியாக உள்ள சாட்சியத்தை நீர் எங்களுக்கு தாரும். அப்படி தருவதற்காக நன்றி. அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, நமது பிள்ளைகள் எல்லோரும் சரியான வழியில் நடந்து பஸ்கா குட்டியை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகும்படிக்கு எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமேன்.